சாதிச்சிட்டோம், இனி ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மேம், இப்போ ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்னாலே புத்தகம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உன்னோட உயரம் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ்குமார், மேனேஜிங் டைரக்டர் மெடிக்கல் மிஷன் கிளியர். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம டாக்டர் சுஜாதா மேம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வைஸ் பிரின்சிபல், நம்ம கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஜர்னிலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ அவங்ககிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எப்படி அவங்க கரியரை பிளான் பண்ணணும், ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே அவங்க எப்படி அவங்க கரியரை பிளான் பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சுஜாதா மேம், வணக்கம் மேம். வணக்கம் மேம். யூஸ்வலாக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு எம்பிபிஎஸ் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போது இவங்ககிட்ட இருக்க தேவையான முக்கிய குவாலிட்டிஸ் என்ன அவங்க கரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு? மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணோடனே அவங்க நினச்சிக்கூடாது நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம், இனி ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மெடிக்கல் கேரியரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எம்பிபிஎஸ். நான் தான் ஒவ்வொரு ஸ்பீச்லேயும் சொல்லுவேன், இன்னும் வி ஹாவ் லாட் மோர் ஸ்டெப்ஸ் டு கோ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஃபஸ்ட்டு பணிவாக இருக்கணும். நம்ம படிக்கிற இடத்துலையும் தி ஷுட் டெவலப் நிறைய குவாலிட்டிஸ். அதில் முக்கியமானது ஒரு டாக்டராக போகிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட். நாலேஜுங்கிறது நம்ம மருத்துவ கல்விக்கான அறிவு. அது புக்ஸ் கொடுக்கும், டீச்சர்ஸ் கொடுப்பாங்க, அதை நல்லா நம்ம மைண்டில் ஏற்றுக்கணும். ஸ்கில்லுங்கிறது நாமளாக டெவலப் பண்ணணும். ஸோ பேஷண்ட்டை பார்க்குறது எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படியெல்லாம் நாம் இன்ஜெக்ஷன் போடணும், எப்படி வச்சு பார்க்கணும், எப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கிறதா ஸ்கில். யூ ஹாவ் ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில். ஹார்டு ஸ்கில்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணுறது ஹார்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்னால் அதை எப்படி பேஷண்ட்டுக்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிறீங்க, எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க ஒரு டாக்டராக, அது ரொம்ப நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமானது ஸ்கில். மூணாவது பார்த்திங்கன்னா ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் தான். ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உன்னோட உயரம் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மருத்துவ தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொழில்னாலும் நீ எப்படி அடுத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிறது தான் ஆட்டிடியூட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, டாக்டர்ஸு எல்லாருக்குமே அதையும் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய குவாலிட்டி ஆட்டிடியூட். இதில் என்ன மாதிரி இருக்கிறவங்க, இதில் எந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கரியரில் இருக்கிறாங்க? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸை விட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறையா பேர் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் நல்லா படிக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா ப்ராக்டிஷ்னராக இருப்பாங்க. என்ன அவங்கக்கிட்ட ஸ்கில் இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது. பேஷண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும், கம்யூனிகேஷனுங்கிறது முக்கியமான ஸ்கில்லு, அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரைவேட் ப்ராக்டிஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அதே ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான், அவன் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, 1-2 பேஷண்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு டாக்டருக்கு தேவை இந்த 3 ஸ்கில்லும், 3 குவாலிட்டியுமே இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆக முடியும். டாக்டர் ஆகலாம் நீங்கள், ஆனால் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வி ஹாவ் டு டெவலப் டியூரிங் அவர் ஸ்டடீஸ் இட் செல்ஃப். ஸோ நமக்கு 4.5 வருஷம் இருக்குது, 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது, 5.5 வருஷமும் நாம் இந்த ஸ்கில்லை ஸ்லோவாக நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். எனிதிங் 1 டே ஆர் 2 டேஸில் வராது. வி ஹாவ் டு டெவலப் ஸ்லோலி டியூரிங் அவர் ப்ராக்டிஸ் அண்ட் கேரியர். உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி சொல்லுங்களேன் மேம். எக்ஸ்பீரியன்ஸஸ், லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஸ் அ டீச்சர் அண்ட் ஆஸ் அ ஆக்சுவலாக கிளினிஷியன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். முக்கியமானது என்ன அப்படின்னா, 3 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளலாங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் 3 விதமாக ஹேண்டில் பண்ணணும். நம்மளுடைய ப்ராப்ளம்ஸையும் 3 விதமாக பிரிச்சுக்கலாம். அதாவது நமக்கு மேலே இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி, நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு கீழே இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த 3 விதம் தான் நம்ம எப்பயுமே ஆஸ் அ மெடிக்கலாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மேலே எந்த பொசிஷனுக்கு போனாலும். ஸோ நம்ம கீழே இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கீழே இருக்கிறவங்க நம்மளை காட்டிலையும் நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட்டில் குறைவானவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்மளை காட்டிலையும் குறைவாக இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம மர்சிஃபுல்லாக இருக்கணும். அவங்க தெரியாமல் இக்னோரண்ட்டாக தான் தப்பு பண்ணுறாங்க. தெரிஞ்செல்லாம் யாருமே தப்பு பண்ணுறதே கிடையாது. ஸ்டூடெண்ட்டும் சரி, வேறு கீழே ஒர்க்கு பண்ணுறவங்களும் சரி, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிட்டது இது. ஸோ அவங்கள இக்னோரன்ஸ்னால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் நாம் டீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வி ஹாவ் டு ஷோ மர்சி டுவர்ட்ஸ் ஹிம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ் அப்படி இருக்கவங்ககிட்ட நம்ம இப்படி ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணணும். இங்கே ஈகோவே இருக்கக்கூடாது. நான் பெருசு, நான் பொசிஷனில் இருக்கிறேன், நீ கீழே இருக்கிற, அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும்.
அப்படி நீங்கள் டீல் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி நமக்கு மேலே இருக்கிறவங்க பொசிஷன்லேயும் சரி, எஜுகேஷன்லேயும் சரி, நமக்கு எல்லாம் நான் தான் பெருசுங்கிற அந்த ஆட்டிடியூட் வரவே கூடாது. ஸோ நமக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் வைஸ் ஆஸ் வெல் அஸ் இன் பொசிஷன் வைஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே மர்சி டுவர்ட்ஸ் அவர் சப்பார்டினேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் அவர் கொலீக்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் அவர் சீனியர்ஸ் இருந்தோம்னா நம்ம எந்த ப்ராப்ளம்ஸையும் சேலஞ்சஸையும் கொஞ்சம் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். மேம், இப்போ ஒரு மெடிக்கல் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்னாலே புத்தகம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே இதெல்லாம் எப்படா படிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த 4-5 இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போதே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? இது ட்ரூ. நானே ஜாயின் பண்ணும்போது பார்த்து பயந்தது தான். அனாட்டமி பார்த்திங்கன்னா ஒரு 3 புக்கு கொடுத்துருவாங்க, கன்னிங்ஹாம்ஸ். அப்புறம் ஜாயின் பண்ணோன்னே அந்த புக்கே அடிக்க வச்சுருவாங்க. அது நம்மளை காட்டிலையும் உயரமாக இருக்கும் அந்த புக்கெல்லாம். கைட் அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயம் வரதான் செய்யும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு குட்டி குட்டி புக்காக படித்தவங்க, அதுவும் டீச்சிங் எல்லாம் உங்கள் ஸ்பூன் டீச்சிங் உங்களுக்கு எல்லாம் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு ஒரு ட்ரான்சிஷன் ஆகிறோம். ஸோ புக்கை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறது ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. அந்த புக் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போகிற கிளாஸஸை ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது அங்கே டீச்சர்ஸ் இப்போ நாங்கள் இருந்த பீரியடெல்லாம் அப்போல்லாம் இந்த ஓஹெச்பியில் எல்சிடி ப்ரொஜெக்டர், கூகுள் ஃபோன் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ப்ரொஃபஸர் தான் எல்லாமே. அது போக லைப்ரரி இருக்கும், நாங்களே தான் போய் நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸோ பிளெஸ்டு, தே ஹேவ் எவ்ரி திங் ஆன் தேர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கிளாஸஸை நல்லா கவனித்து ப்ளஸ் நோட்ஸ் எடுத்துகிற ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அவங்களே எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிடுறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் தே டூ குட் டீச்சிங். ஸோ அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஹை மார்க்ஸ் வாங்கணும், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இது வச்சுக்கூடாது. இது காலேஜ். ஸோ நாம் எக்ஸாம்ஸை ஃபியர்லெஸ்ஸாக நாம் ஃபேஸ் பண்ணணும். மேம், இப்போ யுவர் விமன் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இப்போது இந்த மாதிரி ஃப்யூச்சரில் விமன்ஸ்லாம் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போது கரண்ட்டாக நிறைய ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. பட் இன்னும் எப்படிலாம் விமன் ஃப்யூச்சர் ஹெல்த் கேர் சேவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்யூச்சர் ஹெல்த் கேர் கண்டிப்பாக விமனால் சேவ் பண்ண முடியும். ஏன்னா நான் இந்த பாஸ்ட் 25 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் வேறு வி ஹாவ் ஈக்வாலிட்டி. மென்னுக்கு ஈக்குவலாக முதல்ல இருந்த ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா மென் ப்ரொப்போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், விமன் 1 or 2 இருப்பாங்க, கொஞ்சம் பேஷனேட்டாக இருக்கவங்க தான். இப்போ அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆச்சு. பார்த்திங்கன்னா மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் பார்க்குறது விமன் ப்ரொப்போர்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது, மென்னு கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட ஹையர் லெவல் க்ரோ ஆகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் ஹையர். இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முதலையெல்லாம் போக மாட்டாங்க, உடனே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மென்னுக்கும் விமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எம்பிபிஎஸ் ஆகும்போது உங்களுக்கு 23 இயர்ஸ் ஆகிடும். ஸோ உடனே கல்யாணம் பண்ணணும்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை வந்துடும். ஸோ எல்லாருமே இன்க்ளூடிங் மீ. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணணுங்கிறது மாதிரி தான் பண்ணுவாங்க. எனக்கே பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சு ஒரு 6 monthsலாம் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் இட்ஸ் அ வெரி வெரி டஃப். அப்போ நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ இப்போ இருக்க மாதிரியே தான் அப்பயும் பிஜி என்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்தது. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர், யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் டைம் ஃபார் த ஃபேமிலி, டெடிகேட் யுவர் டைம் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். ஒரு 2 hours ஆகுது. நான்லாம் நைட்டு உட்காந்து படிப்பேன். ஸோ நைட் ஒரு 2 hours பிஜி ப்ரிப்பரேஷனுக்குன்னு உட்காந்து படிச்சுட்டு 2மே நான் லக்கிலி ஐ காட் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். 2 பிஜியுமே டிஎம்மும் சரி எம்டியும் சரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐ கிராக்ட் எக்ஸாம் அண்ட் லக்கிலி ஐ காட் இன் சேம் கோயம்புத்தூர். ஐ சூஸ் லைக் தட். ஸோ அதெல்லாம் நாம் பிளான் பண்ணணும். எனி திங் நீங்கள் என்னன்னா மைண்டில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். தென் யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் இட், தென் ஒன்லி யூ கெட் த சக்ஸஸ். மேம், இப்போ எம்பிபிஎஸ் படித்து முடிச்சாச்சு. இப்போ நீட் பிஜி அது என்ன மேம்? அது என்ன ப்ராசஸ் அது? இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜிக்கு மட்டும் கிடையாதுங்க. அதாவது எம்பிபிஎஸ்ங்கிறது மட்டும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு மேலே உங்களுக்கு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷனாக எம்டி எம்எஸ் இட்ஸ் அ ப்ராட் ஸ்பெஷாலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். எம்டியில் உங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, என்டி, ஆஃப்தால், அந்த மாதிரி கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் நான் கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அது போக அது படித்து முடிச்சதுக்கப்புறம் அது முடிஞ்சுதா இல்லை, மறுபடியும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிஎம் இருக்குது, எம்சிஹெச் இருக்குது. சர்ஜிக்கல் ஃபீல்ட்னா எம்சிஹெச் படிக்கணும், மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா டிஎம் படிக்கணும். ஸோ லாட் மோர் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஸ்கோப் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ நாம் நினச்சிக்கிறோம் எம்பிபிஎஸ் படித்தோன்னா அந்த காலத்தில் எம்பிபிஎஸ்ஸே போதுமானதாக இருந்தது, ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், யூ கேன் ஃப்ளோரிஷ் இன் யோர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ். நோ, இட்ஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட். ஏன்னா ஃப்யூச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்ஸான்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் ஜென்ரல் சர்ஜரி கூட கம்மியாயிடுச்சு. ஸோ எம்எஸ் கூட கம்மியாயிடுச்சு.
அதில் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியா, ஹெப்படாலஜியா, ஆங்காலஜியா, மெடிக்கல் ஆங்காலஜி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும்போது நாம் அந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணலின்னா we will become நம்ம கம்மியாயிடும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் they should develop their qualities to grow up in their respective இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா பிஜிக்கு ஒரு நீட் எழுதணுமா மேம்? கண்டிப்பாக. ஓகே, அப்புறம் எம்டி முடிச்சிட்றாங்க, திரும்ப வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கா? கண்டிப்பாக, அது மறுபடியும் நீட் எழுதணும். நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதுக்கு பேர் நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம். நீங்கள் இப்போ வந்து 25 வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு, வைஸ் பிரின்சிபல் ஆகிட்டீங்க, ஒரு லீடர்ஷிப் சொல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க? எம்பிபிஎஸ் படிக்கும்போது எனக்கு அட்வைஸ், நானும் அப்போ சொன்ன மாதிரி இக்னோரன்ஸில் தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வியர் 2021 இருப்போம். அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து பயந்தது உண்டு. ஈவன் என்னோட அக்காலாம் கூட வெக்கேஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தா என் புக்ஸை பார்த்தா பயந்துக்குவாங்க. இந்த ராபின்ஸ் பெத்தாலஜின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், இதை பார்த்து இது இப்படி தான் படிக்கிறியோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க வீட்டில் கூட. ஆனால் என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வீட்டில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேங்கிறதுனால எனக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து யாரும் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துக்க வேண்டாம். நாம் டெடிக்கேட்டடாக டைம் ஒதுக்கி ஸ்லோவாக படித்தோம்னா எதையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ அதுதான் ஒரே அட்வைஸ் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு கரேஜுங்க. 3 குவாலிட்டிஸ் ஐ வில் அட்வைஸ் ஃபார் ஆல் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிவேர் ஐ கோ. கரேஜ், ஃபஸ்ட்டு குவாலிட்டி கரேஜ். எதையுமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. கரேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தென் யூ டெவலப் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நீ அதில் வந்து கிளாரிட்டியோட படிச்சிருக்கணும். ஒரு சப்ஜெக்டில் எப்போ கான்ஃபிடென்ஸ் வரும்னா நீ உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நீ கான்ஃபிடென்ட்டாக பேஷண்ட்டுக்கிட்ட பேச முடியும், நீ எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும், எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ஸ். தென் த தேர்ட் குவாலிட்டி இஸ் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் டாக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெடிக்கல்ஸ். ஏன்னா நீங்கள் பேஷண்ட்டை டீல் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஹேபிட். ஸோ அதை வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஐ திங்க் ஸ்லோலி ஐ டெவலப்டு மை கேரக்டர். நாம் வந்து எம்பிபிஎஸ்ல இருந்த மாதிரி இப்போ இருக்குன்னா இல்லை. நான் ஐ திங்க் ஐ ஹவ் டெவலப்டு ஸோ மச் ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை எம்பிபிஎஸ். மேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்களோட எங்களையும் நீங்கள் எங்கே இருக்கும்போது அந்த புத்தகத்தை பார்த்து பயந்தது உண்டு, இப்போ நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றத சொன்னீங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் இருக்கவங்களுக்கு, ஒரு ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ்னா என்ன, ப்ராக்டிஸில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ்னா என்னென்னா, நாட் ஓன்லி கோயிங் டு த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். யூ ஷுட் ரிமைன் இன் எவ்ரி மைண்ட்ஸ். வேரெவர் யூ கோ யூ ஷுட் செட் அ ஃபுட் பிரிண்ட். எங்கே போனாலும் நம்ம தடம் பதிச்சுட்டு வரணும்னு நான் நினைப்பேன். எங்கே போனாலும் நம்ம பேரை சொன்னால் நம்ம தெரியணுங்க. நான் டாப் மோஸ்ட்டுக்கு போயிட்டேன், ஆனால் எனக்கு யாரையும் தெரியாது, என்னை பற்றி யாருக்குமே தெரியாதுங்கிறது வந்து சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் அவங்களா தெரியும், அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வேரெவர் யூ கோ யூ ஷுட் இம்ப்ரிண்ட் இன் தட் பிளேஸ். அதுதான் என்னோட விஷன், என்னுடைய கோல். அந்த மாதிரி நான் நினைப்பேன். ஐ திங்க் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் போகிற இடங்கள்லாம், திருநெல்வேலியிலையும் நான் பண்ணியிருக்கேன், ஒரு கிராண்ட் சிஎம்இ நடத்தியிருக்கேன். ஸோ சுஜாதானா தெரியும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒன்று புதுக்கோட்டை, கரூர், வேறவர் ஐக்கோ வைசெட்டை இம்ப்ரிண்ட், அந்த மாதிரி. அதுதான் ஒரு லீடராக நான் நினைப்பேன். சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனராக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியங்க. நாம் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது வந்து பேஷண்ட் அவன் சொல்கிறதா இவர்கிட்ட போனாலே சரியாயிடும் அப்படிங்கிற அந்த திருப்தி வரணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் சுஜாதா மேம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொன்ன இந்த தகவல் எல்லாமே ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க, இல்லை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் சேனல் கூட இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திரும்ப இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மேம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதுவரை உங்களோட விடைபெறுவது சந்தோஷ்குமார், மேனேஜிங் டைரக்டர், மெடிக்கல் மிஷன் கிளியர். தேங்க்யூ ஸோ மச். Thank you for inviting me.